அதாவது நீங்க எந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்கு? உங்களுக்கு எவ்வளவு நாள் இது எடுத்துச்சு? நமக்கு இங்கிலீஷ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சின்னதுலேருந்தே இருக்கும். ஒரு கிராமர் மிஸ்டேக் ஒன்று வருதுன்னு வைங்களேன். ம். இப்படி நம்ம மிஸ்டேக் வரோன்னு இப்போ ஒரு ஆள் சொல்லிட்டாங்கன்னா, ஐயய்யோ! அப்போ நம்ம பேசினாலே இப்படி தான் வரும். நம்ம அத ம். பேசக்கூடாது இனிமே. ஆரம்பத்தில எனக்கு ஓகே லெட் மீ டெல் டெல் த ட்ரூத். இப்போ என்கிட்ட ஐஃபோன்ஸ் இருக்கு அண்ட் பிசிஸ் அண்ட் லேப்டாப்பும் இருக்கு. ஸோ அது அது நோ இஷ்யூஸ். பட் ஆரம்பத்தில நான் பண்றப்ப கரெக்ட். ஏன்னா இந்த ப்ராப்ளமும் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவால்ல. சோசியல் மீடியா அப்பலாம் இல்லாத எக்ஸாக்ட்லி. டைப்ல. இப்பலாம் நெறைய அப்ளிகேஷன்ஸே வந்துருச்சு. நம்ம அவங்க கூட யாஹ்! என்னோட சேனல் எடுத்துக்கோங்க. நான் சேனல்ல ம். லாஸ்ட் இயர் வந்து 250 டேஸ்க்கு ஒரு சேலஞ்ச் பண்ணேன். எவ்ரி சிங்கிள் டே ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி. டெய்லி வீடியோ. ஆஸ் அ தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டியா நமக்கு கூட இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா நாம எல்லாருமே பிரிட்டிஷால ரூல் பண்ணப்பட்ட ஒரு சொசைட்டி. ஸோ அப்பா வந்து வெளில இருந்து கேட்டாரு, "இந்த வீடியோ பண்றதால அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? சும்மா அவன் உட்காந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கான்." இது ம். கீழ நான் வந்து பார்த்தேன். சுதர்ஷன் கணபதிட்ட நான் கேட்பேன். அண்ட் ராகுல் எம்ட எஸ். ரொம்ப ஆ. பிடிக்கும். அண்ட் இவங்க 2 பேரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லாம அந்த ம். எஃப்ஆரா எக்ஸ்ப்ளோர் வித் I hope everyone doing good. Actually, I had a conversation with Tasanthan. He is from Sri Lanka. எப்படி நம்மளோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் கூட தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட இங்கிலீஷ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் அவரோட ஜேர்னி, அவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிகினராக இருக்கீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாட்காஸ்ட் ஃபுல்லாக பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் கொரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, இந்த பாட்காஸ்ட் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகேவா? ஹாய் தசந்தன். ஹாய் ரஞ்சித். வணக்கம். ஆக்சுவலி நான் உங்க வீடியோஸ்லாம் பார்த்தேன். நீங்க இந்த இங்கிலீஷ் வீடியோ ஹவ் டூ இம்ப்ரூவ் இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டிருந்தீங்க. விச் இஸ் ரியலி ம். குட். அண்ட் தேங்க் யூ. ஆக்சுவலி வென் டிட் யூ ஸ்டார்ட்? அதாவது நீங்க எந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்கு? உங்களுக்கு எவ்வளவு நாள் இது எடுத்துச்சு? ஐ திங்க் இங்கிலீஷ் அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஏஜ்ல நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். சின்ன ம். வயசுல இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறதுலேருந்தே நமக்கு அது ஆரம்பிச்சுரும். அண்ட் ம். ஆஸ் அ தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டியா நமக்கு கூட இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா நாம எல்லாருமே பிரிட்டிஷால ரூல் பண்ணப்பட்ட ஒரு சொசைட்டி. ஸோ நமக்கு இங்கிலீஷ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சின்னதுலேருந்தே இருக்கும். சின்னதுன்னா நம்ம ம். அது நமக்கு ஏஜும் சரியா சொல்ல தெரியாது. பட் இருக்கும். சேம் ஃபார் மீ. பட் என்னோட சைல்ட்ஹுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கம்யூனிட்டியில வளர்ந்தேன். ஆல்சோ நான் படிச்சது தமிழ் மீடியம் தான். இங்கிலீஷ் மீடியம் லைஃப் லாங்ல படிச்சதே கிடையாது. அண்ட் ம். பார்க்குறதும் தமிழ் தான். மூவிஸ், ம். கன்டென்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் தமிழ், ஃபேமிலி தமிழ். ஸோ எல்லாமே தமிழ். எக்செப்ட் மை ம். மதர். ஸோ அவங்க மட்டும் தான் இங்கிலீஷ் டீச்சர். அண்ட் ஆல்சோ அவங்க கூடயும் நான் பேசுறதில்ல இங்கிலீஷ்ல. ஸோ ம். அதனால எனக்கு கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு வெறுத்து போன ஒரு விஷயம். அதாவது தேவையே இல்ல. எதுக்கு? நம்மலாம் என்னோட ப்ரீவியஸ் சேனல் நேமே கோட் தமிழா அப்படின்றது தான். ஏன்னா நம்ம ம். அந்த ஹிப்ஹாப் தமிழா அந்த டைம்ல நம்ம வந்து ரொம்ப அந்த தமிழ் பற்று, நம்ம தமிழ் மட்டும் தான், வேற எதுவுமே தேவையில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் அப்பல்லாம் இருந்துச்சு. பட் ம். ஒன்ஸ் யூ கெட் இன்டு த வொர்க், நீங்க வொர்க் அப்படின்னு வார நேரம், அடுத்து ம். வேர்ல்ட் இஸ் நாட் ஸ்மால் ரைட். இது ரொம்ப பெரிய வேர்ல்ட். அண்ட் நம்ம ம். மணி மேக் பண்ணணும்னாலும் சரி, ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் சரி, நம்ம ஜஸ்ட் ம். நம்ம சொசைட்டியோட மட்டும் கனெக்ட் பண்ணி பார்த்தாது. வி ஹேவ் டு ம். க்ரோ அண்ட் வி ஹேவ் டு கனெக்ட் வித் சோ மெனி அதர் பீப்பிள் இன் த வேர்ல்ட். ஸோ அதுதான் என்னோட ம். சேஞ்சிங் பாயிண்ட். அந்த சேஞ்சிங் ம். பாயிண்ட்ல நானே ரியலைஸ் பண்ணிக்கொண்டேன். அது ரொம்ப பெரிய ரியலைசேஷன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ட் ம். வொர்க் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் வொர்க்ல என்னோட சிஇஓ பேசுற நேரம் அத கேட்டுட்டு இருப்பேன். பட் அண்ட் அந்த வொர்க்க நான் செய்றதுக்கு டிலே ஆகும். பட் ஐ ஹேவ் த ஸ்கில். எனக்கு கோட் ம். பண்றது அது எல்லாமே பண்ணலாம். பட் ம். எனக்கு வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அப்பதான் ஓகே. நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட இங்கிலீஷ நான் மாத்தணும். இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. பட் ம். அகெயின் அ அது வந்து டக்குன்னு என்னால மாத்தவும் முடியல. ஏன்னா என்னோட வேர்ட் நான் திங்க் பண்றது ஆக்சுவலா நான் வந்து போயம் ரைட்டர். தமிழ்ல நான் கவிதை எழுதுவேன். ஸோ அதனால ஓகே. என்னோட திங்கிங் அப்படின்னா உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ தமிழ்ல நம்ம கவிதைக்கு ஏத்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தமிழ் தான். இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இட்ஸ் சோ ம். ஹார்ட். இங்கிலீஷ்ல நம்ம யோசிக்கவே மாட்டோம். எத பார்த்தாலும் வர்ணிக்கிறது தமிழ்ல தான். இப்ப இருக்கிற 2கே கிட்ஸா இருந்தாலும் சரி, அவங்க வந்து எதையும் பார்த்தா, "ஹே ப்ரோ திஸ் லுக்ஸ் கிரேட்" அப்படி இப்படின்னு அந்த வேர்ட்ஸ் ஆட்டோவா வரும்ல. ஏன்னா அவங்க அவங்க வளர்ந்த விதம் அப்படி. பட் நான் அப்படி யா. வளரல. அப்பா ஒரு ம். கவிஞர். ஸோ அதனால எப்பயுமே வேர்ட்ஸ் எல்லாமே வந்து தமிழ்லயே பழகுனது. அப்புறம் அந்த ம். சேஞ்சிங் பாயிண்ட்னா இந்த வொர்க் தான். வொர்க் அண்ட் ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் என்னோட ஐடியாவ நான் பிரசன்ட் பண்ணணும். என்னோட ஐடியாவ நான் செல் பண்ணணும். அண்ட் என்னோட ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, நான் இங்கிலீஷ ஸ்டார்ட் பண்ணேன்.
அதாவது பேசிக்கா என்னோட யூடியூப் ஆடியன்ஸ் வந்து என்னோட பிசினஸ் ஆடியன்ஸ் கிடையாது. யூடியூப்ன்றது வந்து என்னோட ஒரு ஒரு ஹாபி. என்னோட பிசினஸ் ஆடியன்ஸுக்கு இங்கிலீஷ் தேவைப்பட்டுச்சு. பேசிக்கா ம். என்னோட பிசினஸ்ல கிளையண்ட் ஸ்பீச் பண்றதுக்கு, ம். என்னோட ஐடியாவை பிட்ச் பண்றதுக்கு, மார்க்கெட்டிங் ரிலேட்டடான அண்ட் ஆல்சோ டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க்ஸை பிட்ச் பண்றதுக்கு இங்கிலீஷ் இஸ் அ ஹியூஜ் ரிக்வயர்மெண்ட். வித்தவுட் இங்கிலீஷ் உங்களால அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படிங்கிற பாயிண்ட்ல ஐவ் காட் அடாப்டட்னு சொல்லுவேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். பை த வே இன் திஸ் வீடியோ ஐ ஷேர் இட் வித் யூ ஆல். யா. ஓகே, ஷூர். ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும். சம் ஆஃப் தம் அவங்க ஸ்கூலுக்கு போறப்போ எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த இடத்துல அடிபட்டு நம்ம மட்டும் ஏன் தமிழ் பேசணும், நம்ம லேர்ன் பண்ணணும்னு பண்ணுவாங்க. இல்லை காலேஜ் டைம் போறப்போ அந்த டைம்ல எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறப்போ நம்மளும் அந்த இடத்துல லேர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. சிலர் ஒர்க் யா. போற இடத்துல, எனக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நானும் தமிழ்ல இருந்தேன். எனக்கு இந்த ஒர்க் பண்ற இடத்துல பெர்ஃபெக்ட். தான் கிளைண்ட் கூட கம்யூனிகேட் பண்றது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. நீங்க சொன்ன மாதிரி அதேதான். சிஇஓ அவர் சொல்றது புரியும். பட் அவர் திருப்பி நம்மளோட ஒர்க்கோட ப்ரோக்ரஸை காட்டுறதுக்கோ எதுக்கோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டமா இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸாக்ட்லி. மிஸ் ஆகும். ஸோ ஒர்க் பண்ற பெரிய ப்ராஜெக்ட்ல பெர்ஃபெக்ட். ஒர்க் பண்றதுக்கு. யா. ஸோ நம்ம யா. லேர்ன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி நீங்களுமே ஒர்க்கு அப்போ வேணும்ட்டு ஒர்க் தான். இந்த ஓகே. இது ஒர்க்னா உங்களுக்கு எவ்வளவு என்னோட நாள் பிசினஸ். ஆ சாரி. இது உங்களுக்கு எவ்வளவு நாள் எடுத்துச்சு? நீங்க ஸ்டார்ட் பண்ணி டு பி ஃப்ளூவன்ட் ஆகுறது? இப்போ 2025 நான் ஸ்டார்ட் பண்ணது 2020 இங்கிலீஷ்ல அப்படின்னா 20ல. ஸோ இட்ஸ் ஓகே, பீன் ஓகே. 5 இயர்ஸ். ம். 5 ஸோ இயர்ஸ் அப்போ ஏன்னா என்னோட திமிருனால, என்னோட ஈகோனாலன்னு சொல்லலாம். நான் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இந்த நாலேஜ்ல இருந்திருந்தேன்னா, ஐ மீன் இந்த ட்ரக்ல இருந்திருந்தேன்னா, நான் அந்த டைம்ல ஒரு ஒரு 1 இயர் உள்ளுக்கே என்னோட ஒரு சேஞ்ச் வந்திருக்கும். பட் ஆரம்பத்தில நான் வந்து ரொம்ப ரொம்ப அந்த தமிழ் திமிருல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால அதாவது எல்லா லாங்குவேஜும் ஈக்குவல்ன்ற மைண்ட் செட்ல இருக்கல. நம்ம தமிழ் தான் எல்லாமேன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த ம், டைம்ல ம். அஃப்கோர்ஸ் அதிலிருந்து பிரிஞ்சு எனக்கு வாரத்துக்கு இட் டுக் மீ 5 இயர்ஸ். ம், ம், ம். ஸோ அப்போ என்ன என்ன ரிசோர்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க? லேர்ன் நம்பர் பண்றதுக்கு? 1 யூடியூப் தான். ம். யூடியூப். நம்பர் 2 பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ம். சம்டைம்ஸ் நான் ஆப்பிள் பாட்காஸ்ட் கேட்பேன். பட் அது ஆப்பிள் ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறம் தான். பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜஸ்ட் ஒன்லி யூடியூப். யூடியூப்ல ம். ஸ்பெசிஃபிக்காக சேனல்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ம். டெட்எக்ஸ் டாக்ஸ். நான் ம். வந்து ரொம்ப டெட் டாக்ஸ் கேட்பேன் அந்த டைமில். இப்போ டைம் இல்லை ஸோ நான் விட்டுட்டேன். பட் அந்த டைமில் ரொம்ப டெட்எக்ஸ் டாக்ஸ் கேட்பேன். ஆஹ் நிறைய பெங்களூர், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, டெல்லியில் இருக்க யூடியூபர்ஸ் கண்டென்ட்ஸ் பார்ப்பேன். அண்ட் ம். மோர் தேன் யூஎஸ்ஏ அந்த மாதிரி கண்டென்ட்ஸை விட நான் மோஸ்ட்லி இந்தியன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் அப்புறமா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டேன் டு வாட்ச் யூஎஸ்ஏ கண்டென்ட்ஸ். உண்மையாக சொல்லணும்னா யூஎஸ்ஏ கண்டென்ட்ஸ்லாம் பார்த்து விளங்கிக்கிற அளவுக்கு எனக்கு முடியலை. சரியா? ஸோ நான் ஆரம்பத்தில் இந்தியன் இங்கிலீஷ் நமக்கு கொஞ்சம் கிட்ட, இந்தியா பக்கத்தில் இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே மூவ் ஆன் ஆகி படித்தது. அண்ட் தென் மூவிஸ். ம். 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 எல்லாம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்க, இங்கிலீஷ் நல்லா பேசலாம் அப்படின்னு. அது ரொம்ப சுத்த பொய். இங்கிலீஷ் மூவிஸ் ம். பார்த்தெல்லாம் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் ரொம்ப நேட்டிவான இங்கிலீஷ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நமக்கு மைண்டுக்கு ஏறாது. முதல்ல நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் அந்த டெட்எக்ஸ் டாக்ஸ் சொல்லுவேன். அண்ட் அது இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இங்கிலீஷ் பேசுறது எப்படின்னு கூட தேடி படித்தேன். அப்புறம் தான் நான் பண்ண மிஸ்டேக் ரியலைஸ் ஆனுச்சு. அது வந்து செட் ஆகலை. ஓகே. சசாந்தன், நீங்க ஃப்ளூவன்ட் ஆகிறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்போ அந்த 2020 டைம்ல? பேசிக்காக ரிசோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துட்டா என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து புக்ஸ் ரீட் பண்ணணும். அடுத்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, கிளாஸஸ் போகணும், ட்ரைனிங் ம். ப்ரோக்ராம்ஸ் போகணும். இப்படி தான் நம்மளோட சொசைட்டி நம்மளை ட்ரெயின் பண்ணிச்சு. பட் எனக்கு அது செட் ஆகலை. ஓகே. அண்ட் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி மெயின் ரிசோர்ஸ் வந்து யூடியூப் தான். ம். நத்திங் எல்ஸ். யூடியூப்ல வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, என்ன டைப் ஆஃப் வீடியோஸ்னா டெட்எக்ஸ் டாக்ஸ். ஸோ ஏன்னா நார்மலாக வந்து இந்த ரிசோர்ஸஸ் அப்படின்னா இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்க, இங்கிலீஷ் கண்டென்ட்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அதுகள் செட் ஆகல. ஏன்னா அதுல இருந்த இங்கிலீஷும் எனக்கு புரியல. அது வந்து ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கரோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் யூடியூபர்ஸ் ஃப்ரம் பெங்களூர், மகாராஷ்டிரா, டெல்லி அண்ட் சம் ஆஃப் த யூடியூபர்ஸ் கண்டென்ட்டை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவங்களோட கண்டென்ட்ஸ் பார்க்குற நேரம் அவங்களோட இங்கிலீஷ் வந்து எனக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ்
நம்மட நேட்டிவ் அண்ட் நமக்கு பக்கத்து கண்ட்ரினால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து நம்மட இங்கிலீஷில் வாக்யூபுலரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆனிச்சு. பட் முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு பிடிச்ச டாபிக்ஸ் மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் ஆல்சோ ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஆல்சோ ப்ரோக்ராமிங். ஸோ இது ரிலேட்டடான விஷயங்களை வந்து நான் வந்து இங்கிலீஷில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் இது அவ்வளவும் தமிழில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் டு ஸ்விட்ச் இட் இன் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே என்னோட டெய்லி லைஃப்லேயே இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் பிஃபோர் தட் ஐ வாஸ் ஒன்லி ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், ஹவு டு ஸ்பீக் கான்ஃபிடென்ட் இன் இங்கிலீஷ், இப்படி தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு செட்டே ஆகலை. ஜஸ்ட் அது பார்க்குறதுக்கு ஓகே, பட் அப்ளிகேஷனுக்கு சரி வரல. ஸோ தட்ஸ் வேர் ஐ ஸ்டார்டட் டு லைக் சேஞ்ச் மை கண்டென்ட் ஸ்டைல்ஸ். So you didn't focus on grammar and all in your initial stage. நோப், ஸ்டில் ஐ டோன்ட். Oh. அப்படியே இருக்கிற வாக்கில் பேசுகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கூட பேசணும்னா, இப்போ தமிழில் எடுத்துப்போமே, ஒரு ஆள் வந்து நம்மகிட்ட தமிழில் பேசுகிறாரு, அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பர்சன் தமிழில் பேசுகிறாரு, அவர் வசனம்லாம் சரியாக போட்டு பேசுகிறாருன்னு நம்ம யோசிப்போமா, இல்லைனா அவர் என்ன விஷயத்த சொல்ல வரான்றதை யோசிப்போமா? அவ்வளோதானே. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்லணும். அதுக்கு தேவையான விஷயங்கள் பேசிக்காக என்ன, அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஸ்டில் ஐ எம் கோயிங் லைக் தட். கிராமர் மிஸ்டேக்ஸ் நிறைய வரும், பட் அதை பற்றி ஒரி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் பிரேக் ஆயிரும். ஓகே, கான்ஃபிடென்ட் பிரேக் ஆனிச்சுன்னா நம்மளால பேசவே முடியாது, எங்கேயுமே பேச முடியாது. ஸோ கிராமரை ஃபுல்லாக மறந்துட்டு சும்மா மைண்டில் வாரத்தை கான்ஃபிடென்ட்டாக பேசணும். எண்ட் ஆஃப் த டே நான் வந்து இங்கிலீஷ் டீச்சர் கிடையாது, நான் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸரும் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்ல நான் எதுக்கு கவலைப்படணும் எனக்கு இங்கிலீஷ் கிராமர் தெரியலன்னு? தேவையே கிடையாது. என்னோட பேசிக்கான ரிக்குவயர்மெண்ட், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஆன்லைனில் கம்யூனிகேட் பண்ணுறேன், இது ஆன்லைன். அண்ட் இந்த பிஸ்னஸில் என்னோட கிளைண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கம்யூனிகேட் பண்ணுறேன், அவ்வளோதான். அண்ட் இப்போ இருக்கிற டேஸில் கிராமர் கரெக்ட் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ லாட் ஆஃப் டூல்ஸ், ஏஐ டூல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. நமக்கு ஒரு டவுட் வருதுன்னா டக்குனு ஏஐ டூலில் போட்டு நம்ம அது கிராமர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ முந்தி மாதிரியும் கிடையாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கிராமர் பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை. ஓகே, ஏன் சொல்லனா மோஸ்ட் ஆஃப் தம் என்ன பண்றாங்கன்னா, இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைச்ச உடனே இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் டியூட்டோரியல் அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த அதில் போனோடனே அவங்க கிராமர் தான் டீச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்துட்டு மேக்ஸிமம் ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிராமர்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த மோட்டிவேஷனாக போயிடும் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுன்றதுக்கு. அதுக்கு பெட்டர் என்ன பண்ணலாம்னா, நமக்கு ஏற்ற கண்டென்ட்டை இப்போ தமிழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறத இங்கிலீஷில் நம்ம ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ணவும் ஆரம்பிப்போம் பை லிசனிங். எக்ஸாக்ட்லி, அதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறவங்க பண்ணுற தப்பு அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அஸ் இங்கிலீஷ் லேர்னரா? வாட் தே ஆர் டூயிங்? தப்பு வந்து விஷயம் தான் பயப்படுறது. பயப்படுறதுன்னா இப்போ பேசுறதுக்கு பயப்படுறத தாண்டி அந்த இதை நம்ம பேசிட்டோம்னா அப்படின்னா இப்படி நம்ம பேசிட்டோம்னா மிஸ்டேக், ஸோ நம்ம பேசவே கூடாதுன்னு ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராமர் மிஸ்டேக் ஒன்று வருதுன்னு வைங்களேன், இப்படி நம்ம மிஸ்டேக் வரோன்னு இப்போ ஒரு ஆள் சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ அப்போ நம்ம பேசினாலே இப்படி தான் வரும், நம்ம அதை பேசக்கூடாது இனிமே அப்படின்னு விட்டுறது. நானா சொல்லுவேன் அது வந்து ரொம்ப தப்பான ஒரு டிசிஷன். நீங்கள் கிராமர் மிஸ்டேக்கை வந்து இப்போ சும்மா சொல்கிறேன், இப்போ இன்னைக்கு யூ ஆர் யூஸிங் ஐ டோன்ட் அப்படிங்கிற ஐ டிடன்ட் ஆர்எல்ஸ் ஐ சரியா சொல்லணும்னா ஐ ஹசன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்கன்னு வைப்போமே, சரியா கிராமர் படி பார்த்தா ஐ ஹேவன்ட்னு தான் சொல்லணும், சரியா? ஐ ஹசன்ட்னு யூஸ் பண்ணுறீங்க. இப்போ யாராச்சும் ஒரு ஆள் வந்து சொன்னோன்னே அந்த வேர்டை இனிமேல் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன்னு விட்டுட்டு இருந்தீங்கன்னா சரி வராது. ஓகே, திரும்பியும் ஐ ஹசன்ட் யூஸ் பண்ணுங்க. அப்படியே யூஸ் பண்ணுற நேரம் ஒரு தடவை உங்களுக்கு அது மைண்டில் கிளிக் ஆகும், ஓகே இது மிஸ்டேக். அப்போ உங்கள் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அங்கே நீங்கள் வந்து ஐ ஹேவன்ட்னு தான் வரணும் அப்படின்னு. அப்புறம் அது ஒட்டவா ஃபிக்ஸ் ஆகிக்கும், அதை விட்டுட்டு அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. இது ஒரு மேஜர் மிஸ்டேக். அடுத்த ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் போகிறது, அது வந்து ஒரு ஐ வுட் சே இட்ஸ் அ புல்ஷிட் ஒர்க். ஏன்னா முதல்ல இங்கிலீஷ் உங்களுக்கு பேசணும்னா முதல்ல பேசுங்க, அதை விட்டுட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகாதீங்க. ஓகே, பேசுறதுனா சிம்பிளாக உங்களோட என்வாயன்மெண்ட் யூஸ் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை ஆன்லைனில் பேசலாம், ஃப்ரெண்ட்ஸை தெரிஞ்சு பேசலாம். இப்படி கொஞ்சம் கரண்ட்டாக இருக்கிற சர்க்கிளோட மச்சான் நம்ம இன்னைக்கு ஒரு நாள் இங்கிலீஷில் பேசுவோம், இந்த ஒரு நாள் மட்டும் ஒரு 5 minutes or 10 minutes என்கிட்ட இங்கிலீஷில் பேசு. ஃபர்ஸ்ட்டு ஃபன்னாக இருக்கும், அடுத்த நாள் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்,
அதுக்கு அடுத்த நாள் ஓகே இது நம்ம பேச நல்லா இருக்கே, இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று தெரியுது, நம்ம இது கண்டினியூ பண்ணலாமே, இன்னும் டியூரேஷனை கூட்ட தோணும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாத்துற நேரம் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ரேதர் தேன் டைரக்ட்லி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு அங்க பெஞ்சில் உட்காந்து டீச்சர் படிச்சு கொடுத்தா தான் நான் படிப்பேன்னு நின்றீங்க அப்படின்னா அது வந்து நடக்காது. ஸோ ம். பி ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கலா இதுதான் ஒர்க் அவுட் ஆகும். இதை பண்ணீங்கன்னா நல்லா. ஜஸ்ட் அ ரெக்கமெண்டேஷன். அண்டு நிறைய பேர் என்னன்னா இப்போ நீங்க சொல்ல மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இல்லை கூட பேசுறதுக்கு என்னோட என்விரான்மெண்ட் எல்லாருமே என்னோட நேட்டிவ் ஸ்பீக்கர் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட என்னால் இங்கிலீஷ் பேச முடியல. ஏன்னா அவங்களும் ரியலி அவங்களுமே இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஸோ நான் யார் கூட பேசி ப்ராக்டிஸ் பண்றது? ஏன்னா இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட் ஆகும்னா பேசி நம்ம எப்போ ப்ராக்டிஸ் பண்றோமோ அப்போதான் நம்ம அதில் குட்டா அதில் அப்போதான் நம்ம ஃப்ளூவெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஓகே. ஸோ சுச்சுவேஷன். ஃபார் திஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். சரியா? இப்போ மூவிஸ் எடுத்தீங்க அப்படின்னா எவ்ரி கண்ட்ரியில விஜய்க்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. சரியா? நீங்க வந்து எந்த கண்ட்ரிக்கு போனாலும் தளபதி விஜய்க்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். தனுஷ்க்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் இங்கிலீஷ்ல பிரச்சனை இருக்கா ஒருத்தன் இருப்பான். அது வந்து ஒரு என்ன சொல்றது, நீங்க மட்டும்தான் அந்த வேர்ல்டுலயே ஏதோ ஒரே ஒரு ஆள் இருக்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே உங்களோட கம்யூனிட்டி இல்லைன்னா ஓகே அவுட் ஆஃப் த கம்யூனிட்டி. ஐ மீன் இட்ஸ் ஆல் அபவுட் த எஃபர்ட். நீங்க ஒரு எஃபர்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கான பர்சன்ஸ் சரியா உங்களை தேடி வருவாங்க. அந்த எஃபர்ட் இல்லாத பட்சத்தில் உங்க என்வாயன்மெண்ட் அப்படியே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். உங்களோட என்வாயன்மெண்ட்டை மாற்றணும்னா முதல்ல ஒரு எஃபர்ட் போடணும். சிம்பிளா என்ன எஃபர்ட்? எஃபியில் ஒரு இங்கிலீஷ் கம்யூனிட்டி குரூப் ஜாயின் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் இங்கிலீஷ் பேஜஸ் ஜாயின் பண்ணலாம். அவங்களோட கம்யூனிட்டிஸ் ஜாயின் பண்ணலாம். டிஸ்கவுட் கம்யூனிட்டிஸ் இருக்குது, வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாமே இல்லாமல் சில ஆட்கள் பர்சனல் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈவன் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அ பர்சனல் கோச்சிங் செஷன் ஃப்ரம் மண்டே. ஐ மீன் ஃப்ரம் டுமாரோ தேர்ஸ் அன் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நான் அதை ஏர்லியாக அங்கேயே சொல்கிறேன். பட் எனிவேஸ் இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரில. ஸோ நோ வரிஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் $1 per month. ஒரு மந்த்துக்கு $1, பட் இட்ஸ் கோயிங் டு ஹாவ் ஒன் பர்சனல் கோச்சிங் செஷன் அண்ட் ப்ரீமியம் கண்டென்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடைய பர்சனல் ட்ரைனிங்காக இருக்க போகுது. நாட் ஜஸ்ட் இங்கிலீஷ், ஆல் கேரியர் வைஸ் ஒர்க்ஸ். ஸோ இதை பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன பிடிச்சவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. ஸோ அதை அவங்க இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் பேசுகிறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க. ஸோ த நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த மூவ் ஆன் ஸ்டெப்பை வச்சுட்டிங்கனாலே போதும். அதர் திங்ஸ் வில் கம் டு யூ ஆட்டோமேட்டிக்கலி. யார் இங்கிலீஷ் தேவை இருக்கோ அவங்க வருவாங்க. யார் உங்களை மாதிரியே ஸ்டேஜில் இருக்காங்களோ அவங்களும் உங்கள் கூட ஜேர்னிக்கு வருவாங்க. ஸோ தட்ஸ் நார்மல். ஸோ அதை நீங்கள் அந்த ட்ராக்குளுக்கு வந்தீங்கனாலே சரி. சிம்பிளாக என்னோட யூடியூப் சேனல் வீடியோவில் போயிட்டு கமெண்ட்ஸ் செக்ஷன் செக் பண்ணிங்கனாலே சரி. அது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 1000 பேர் கமெண்ட் இருக்கு, ஐ வாண்ட் ஜாயின் த கம்யூனிட்டி, எனக்கு இங்கிலீஷ் பேசணும், ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் சம்படி. ஸோ யோசிச்சு பாருங்க, 1000 பீப்புள் என் வீடியோ சேனல்லே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லயும் எத்தனை பேர் இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ சிம்பிள். கரெக்ட். ஏன்னா இந்த ப்ராப்ளமும் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சோசியல் மீடியா அப்பெல்லாம் இல்லாத டைப்ல. இப்பெல்லாம் நிறைய அப்ளிகேஷன்ஸே வந்துருச்சு, நம்ம அவங்க கூட பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ணலாம் இங்கிலீஷ்ல. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு ரீசனா ப்ளேம் பண்ணக்கூடாது. இப்படி ப்ளேம் பண்ணிக்கிறதா நம்ம எப்பவுமே ஃப்ளூவெண்ட் ஆக முடியாது, எப்பவுமே நம்ம ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். ஸோ நீங்க கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்க, ஆன்லைன் கோச்சிங். அந்த லிங்க் இருந்தா கீழே கொடுங்க, நானும் கீழே என்னோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ 100% ஷூர். நான் அந்த லிங்க் உங்க கூட ஷேர் பண்றேன். Actually, you're from Sri Lanka, right? Yeah, from Sri Lanka. What do you do? Your profession? என்னோட ப்ரொஃபஷன் வந்து இப்போ நான் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். சோல் காஃபி குரூப். ஸோ இட்ஸ் அ காஃபி கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் என்னோட ஃப்ரீலான்சிங் ஏஜென்சி, ஐம் த ஃபவுண்டர் ஆஃப் டேவிட் கிரிஃபின்ஸ். ஸோ இட்ஸ் அ டிஜிட்டல் marketing, I don't use that. Storytelling agency. Okay, so we are telling the stories of brands. So that's what happening in Dave Griffins. Okay. And இது ரெண்டு தான் என்னோட மெயின் ப்ரொஃபஷன். இது இல்லாமல் நம்மளோட சேனல். அண்ட் ஐ ஹவ் பீன் டேக்கிங் பார்ட் இன் சம் அதர் கம்பெனிஸ், கோஃபவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட லிங்க்டின்ல செக் பண்ணலாம். ஸோ இன் சம் அதர் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ. ஸோ இதுதான் என்னோட பேசிக்கான ப்ரொஃபஷன். யா ஓகே. பட் ஆக்சுவலி சரியாக சொல்லணும்னா ஐ எம் அ full stack developer. Journey start ஆனது full stack developer and then into these things. So it's been 6 years, so the transformation is normal. Okay, then what is your daily routines looks like? What do you do?
டெய்லி Yes. ரொட்டீன் வீக்கெண்ட் டு வீக் டேஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ Okay. வீக் டேஸாக இருந்துச்சுன்னா சிம்பிள் மார்னிங் வேக் அப் அண்ட் கோயிங் டு த ஒர்க் அண்ட் ஒர்க் ஸ்பேஸ் 9 to 5 ஒர்க்ஸ் இருக்கும். அண்ட் Mm. ஆஃப்டர் தட் இந்த 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 லஞ்ச் டைம் ஐ டூ ரிப்ளை ஃபார் யூடியூப் கமெண்ட்ஸ் அண்ட் என்னோட சேனல் நான் லஞ்ச் டைமில் பார்ப்பேன் ஒர்க் டைமில். அண்ட் அகெயின் ஒர்க் இஸ் ஒர்க். ஸோ நான் ஒர்க்கில் டெடிகேட்டடாக இருப்பேன். அண்ட் ஆஃப்டர் த ஒர்க் டெவ் கிரிஃபின்ஸ் ஒர்க். ஸோ டெவ் கிரிஃபின்ஸ்ட ஒர்க் இருக்கும். ப்ளஸ் யூடியூப் சேனலில் ரிசர்ச் ப்ராசஸ். ஸோ நான் எந்த வீடியோவுமே ரிசர்ச் பண்ணாமல் பண்ண மாட்டேன். ஸோ எவ்ரி டேக் டூ லாங் டைம் டு ரிசர்ச். Okay. ஸோ ரிசர்ச் டைம். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் இப்போ சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வாண்ட்ஸ் டு ஹாவ் கால் வித் மீ அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள். சாரி. அண்ட் ஆல்சோ என்னோட ஃபேமிலிக்கான டைம் கண்டிப்பாக நான் ஃபேமிலிக்கு ஒரு 1 hour சரி ஒதுக்குவேன் எவ்ரிடே. ஸோ அந்த ஃபேமிலி இதுகளுக்கு இன்க்ளூட் ஆகுறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்பா அம்மா அண்ட் என்னோட சிப்ளிங்ஸ். ஸோ சர்க்கிள் இதை தாண்டி வேற நத்திங். ஸோ Okay. Are you தட்ஸ் stay ஆல். with இது இது are you stay with your family or some other else you are living? no, 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 no. Uh, I've been living like alone for 3 years. It's almost. So என்னோட ஓன் ரெண்ட் ஹவுஸ். ஸோ இதில் இப்போ கரண்ட்டாக என்னோட 2 தம்பி இப்போ ரீசெண்டாக இருக்காங்க. பட் அது இல்லாமல் பிஃபோர் தட் ஐ வாஸ் ஸ்டேயிங் அலோன். Do you use ChatGPT to learn English? How actually people can use ChatGPT? Yes, I do use ChatGPT. ChatGPT not just for English, for so many works I use it. ஏன்னா இப்போ இருக்கிற ChatGPT version I do have a pro version. ஸோ அதில் வந்து not just about like English, you can do a lot of things. AI Mm. இமேஜ் ஜெனரேஷனாக இருக்கலாம், வீடியோ ஜெனரேஷனாக இருக்கலாம், Mm. and also like I mean evaluating yourself இருக்கலாம். I do my personal evaluation every single month. என்னோட ஃபைனான்ஸ் மென்டர் வந்து ChatGPT தான். என்னோட பர்சனல் கோச் ChatGPT தான். ஸோ I mean, I don't go to ChatGPT and ask every time. I do have my personal bots for each thing. நான் personal bots create பண்ணி வச்சிருக்கேன் using the ChatGPT model. That Mm. model knows that how I behave, how my lifestyle is, each and every model. So finance model வந்து he knows me how my finances are going on. நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன், என்னோட ஃபைனான்ஷியல் திஸ் இயர் கோல் என்ன, அண்ட் ஆல்சோ மிட் இயர் கோல் என்ன, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு நான் என்ன பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் நான் விட்டுருக்கேன், அண்ட் இனிமேல் என்னது விடக்கூடாது, இது அவ்வளவுமே அவருக்கு தெரியும். ஸோ வென் ஐ ஸ்பீக் டு ஹிம் ஐ ரிமைண்ட் மை செல்ஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவான யூஸ்க்கு ChatGPT 100% யூஸ்ஃபுல் தான். rather than you hiring a personal finance manager, personal coach and everything, ChatGPT is perfect. And also now ChatGPT has the feature to have a task reminder. So இந்த விஷயம் இருக்கனால you can remind something every single day. இல்லைனா இப்போ நான் ஒரு ரிமைண்டர் போட்டு வச்சிருக்கேன், எவ்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் மந்த் give me the updates on the events whichever coming in the month. அதாவது எனக்கு ChatGPT நோட்டிஃபை பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா. Okay. ஃபர்ஸ்ட் ஆஃப் த மந்த் 12 AM Mm. நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வித் த ரிசல்ட்ஸ். என்னென்ன Mm. ஈவெண்ட்ஸ் இந்த மாதம் இருக்கு, Mm. உமன்ஸ் டேயா, இல்லைனா கம்மிங் அப் ரம்ஜானா, ஏதாவது ஃபெஸ்டிவலா, இல்லைனா ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னா எனக்கு தெரியும். ஸோ தட் ஹெல்ப்ஸ் மீ டு டூ த மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் அலைன்ட். அண்ட் ஆல்சோ என்னோட திங்ஸை பிளான் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் ChatGPT. ஸோ யா, Okay. யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸில் ChatGPT யூஸ் பண்ணுறது என்றைக்குமே யூஸ்ஃபுல் தான். Okay, you are using for your personal work, but in order to improve our English, how people can use? எக்ஸாக்ட்லி சேம். யூ கேன் ஹாவ் யோர் இங்கிலீஷ் ஹெல்பிங் பாட் அண்ட் அந்த பாட்டுக்கு வாய்ஸ் ஸ்பீச்சில் பேசலாம். இஃப் யூ ஹேவ் Mm. த சப்ஸ்கிரிப்ஷன் யூ கேன் ஸ்பீக். இஃப் Mm. நோ, ஸ்பீக் வித் த டெக்ஸ்ட். நீங்கள் Mm. என்னென்ன மாதிரி ask ChatGPT to ask you some questions and reply those questions, and then ask ChatGPT to analyze my English, and it will Mm. analyze and it will tell what are the improvements you can do, and once you get the recommendations, work on it. அவ்வளவுதான். ஐ மீன் ChatGPT is just to என்ன சொல்றது, ஒரு அனலைசிங் பார்ட்டுக்கு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க தான் பண்ணணும், AI பண்ண முடியாது. Mm. Correct. Also, people's வந்து ஸ்டார்ட் பண்றாங்கல்ல இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும். பட் 1 month 2 month லேர்ன் பண்ணதுக்கு ப்ராக்டிஸ் பண்றாங்க. பட் இஃப் தே டோன்ட் ஃபைண்ட் எனி இம்ப்ரூவ்மெண்ட் ஆன் தெம்,
they discontinue to learn again. So how to சேம். be இப்போ consistent? ஜிம்முக்கு எக்ஸாக்ட்லி. Mm. ஜிம்முக்கும் போவாங்க. ஜனவரி 1 ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிருவாங்க. அண்ட் வித்தின் த மந்த் ஜிம்ம குவிட் பண்ணிருவாங்க. ஸோ Mm. டு மீ பர்சனலி இஃப் ஐ அம் டூயிங் சம்திங் நான் இன்னும் ஜிம் போகல. ஓகே. Mm. இன்னும் நான் இந்த டயட் பிளானும் ஃபாலோ பண்ணல. பட் இஃப் ஐ அம் ஸ்டார்ட்டிங் ஐ நெவர் Mm. ஸ்டாப் இட். அப்படி ஒரு ஸ்டேபிளான பாயிண்ட்ல தான் நான் ஜிம்முக்கே போவேன். Okay. ஃபைனான்ஷியலாவும் இருக்கலாம், டைம் வைஸாவும் இருக்கலாம். அப்படி எனக்கு டைம் ஒதுக்க முடியலன்னா ஜிம்முக்கு போ மாட்டேன். சேம் லைக் Mm. திஸ் இன் இங்கிலீஷ். ஸோ நீங்க வந்து ஆக்சுவலா உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னா டைம் ஒதுக்கி கன்சிஸ்டென்ட்டா இருக்கணும். தேர் இஸ் நோ என்ன சொல்றது எக்செப்ஷன். தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். Okay. இப்போ Do you have any சிம்பிளா சொல்லணும் tips என் சேனல் to be consistent? யாஹ் என்னோட சேனல் எடுத்துக்கோங்க. நான் சேனல்ல Mm. லாஸ்ட் இயர் வந்து 250 டேஸ்க்கு ஒரு சேலஞ்ச் பண்ணேன். எவ்ரி சிங்கிள் டே ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி. டெய்லி வீடியோஸ்னு சொல்லி. Okay. எவ்ரி டே நான் வந்து இங்கிலீஷ்ல பேசி 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 250 நாள் போட்டேன். Mm. ரீச் இடைக்கிற அப் ஆனுச்சு, டவுன் ஆனுச்சு. பட் நான் அத போட்டேன். அந்த சேலஞ்ச வந்து எடுத்தேன்னா அத பண்ணிருவேன். அந்த கன்சிஸ்டன்சிய வச்சுக்கிறதுக்கு மேபி அ என்ன சொல்றது? ஒரு ஈகோ இருக்கணும். அண்ட் ஆல்சோ அ நான் என்னோட ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிள். ஏன்னா, எனக்கே சாட்ரா இருக்கும். என்னடா இது நம்மளே சொல்ட்டு நம்மளே போடலன்னா என்னடா சரி ஓகே போட்டுருவோம். யூ நோ Mm. என்னோட லாஸ்ட் க்ளோஸ் டூ 1 மில்லியன் இப்ப அந்த Mm. வீடியோ. ஸோ அந்த Mm. வீடியோ நான் பண்ற அன்னைக்கு என்னோட Mm. ஐஸ்ல இந்த இட்ஸ் ஸ்டில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என் ஐஸ் வந்து இன்ஜர்ட் ஆயிடுச்சு. அண்ட் என்னோட லிப்ஸும் இன்ஜர் ஆயிடுச்சு. அந்த வீடியோல உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லிட்டரலா Mm. என்னால பேசவே முடியல மொத நாள். ஸோ அப்ப என் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் க்ளோஸ் சர்க்கிள் எல்லாம் சொன்ன விஷயம், "சும்மா நீ எதுக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்க? சும்மா இரு. அத ஒரு நாள் தானே அத விட்டா அடுத்த கிழமை புடிச்சுக்கலாம்" அப்படின்னு. சரியா? பட் Mm. அந்த பாயிண்ட்ல நான் எடுத்த டிசிஷன் இல்லல்ல. நம்ம இத Mm. பண்ணணும் அப்படின்னு தான் நான் டெஃபினட்டா அன்னைக்கு ஷூட் பண்ணேன். அன்னைக்கே எடிட் பண்ணேன். போஸ்ட் பண்ணேன். எனக்கு Mm. நான் வீடியோ பார்க்குற நேரம் எனக்கே விளங்குச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோல பேசினேன். லிட்டரலா Mm. எனக்கு இந்த இடத்துல இப்படி வாய இப்படி ஓப்பன் பண்ண முடியல. பிளஸ் என்னோட ஐஸ் வந்து எப்படினால இந்த ஐஸ் வந்து இப்படி இப்படி தான் இருந்துச்சு. நீங்க வீடியோல ஸ்டில் போய் பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு இன்ஜர்ட் பாயிண்ட்ல பண்ணது தான். பட் அந்த வீடியோ ஹிட் ஆகி லிட்டரலி என் சேனல் ஒரு வித்தின் 2 வீக்ஸ் ஹியூஜ் அப் ஆனுச்சு. சரியா? ஸோ அதுதான் ஆன்சர் இதுக்கு. ஸோ அதுக்கு அது வந்து லக் ஃபேக்டரோ எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் கன்சிஸ்டன்சி தான். Yes. யூடியூபா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, நீங்க கன்டினியூஸா ஒரு பண்ற நேரம் ஒரு பாயிண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு சேஞ்ச் வரும். அந்த Mm. கன்சிஸ்டன்சி அதான். இப்ப மோஸ்ட் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் பீப்பிள் நாட் மச் ஸ்கில்டா இருப்பாங்க. ஆனா கன்சிஸ்டன்ட்டா இருப்பாங்க. அதாவது ரொம்ப டிகிரீஸோ, ரொம்ப குவாலிஃபிகேஷன்ஸோ எதுவுமே இருக்காது. ஆனா Mm. கன்சிஸ்டன்ட். Mm. தே ஆர் இன்டு சம்திங். அதாவது ப்ரூஸ்லி சொல்ற ஒரு விஷயம் தான். நீங்க வந்து ஒரு ஒரு 1000 ஸ்டெப்ஸ் தெரிஞ்ச ஒரு பெர்சனா இருக்கலாம். 1000 மூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு பெர்சனா இருக்கலாம். ஆனா Mm. ஒரு பெர்சன் ஒரு மூவ்மெண்ட்ட 1000 தடவ பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வாராருன்னா, இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் யூ டு டிஃபீட் ஹிம். அந்த மாரி தான். Yes. இப்ப நீங்க அந்த அந்த ஒரு பாயிண்ட் தான். எதுவுமே ஒரு எவ்வளோ தடவ நம்ம பிராக்டிஸ் பண்றோம், எவ்வளோ தடவ அதுக்கு நம்ம டைம குடுக்குறோம். டைம் இஸ் எவ்ரிதிங். நாட் அபௌட் மனி. டைம் இஸ் எவ்ரிதிங். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்க டைம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். தட்ஸ் இட். And also, they have to remember their why they have started. யாஹ். So that's எக்ஸாக்ட்லி. also. தட்ஸ் ஒன் திங். எக்ஸாக்ட்லி. யூ நோ அந்த வீடியோ வந்து நான் ரொம்ப எமோஷனலா பண்ணேன். ஏன்னா, Mm. அ அந்த வீடியோ பண்ணி முடிச்சுட்டு நான் அதில அந்த ஃப்ரண்ட் பார்ட்ல என்னோட பழைய காலத்து கிளிப் ஒண்ணு போட்டிருப்பேன். Mm. ஆரம்பத்தில எனக்கு ஓகே லெட் மீ டெல் த ட்ரூத். இப்ப என்கிட்ட ஐஃபோன்ஸ் இருக்கு அண்ட் பிசிஸ் அண்ட் லேப்பும் இருக்கு. ஸோ அது நோ இஷ்யூஸ். பட் ஆரம்பத்தில நான் பண்றப்ப என்கிட்ட ஓனா டிவைஸ் எதுவுமே இல்ல. என்னோட ஃபாதரோட ஃபோன் அது ரொம்ப பேசிக்கான Redmi 8 சம்திங் ஆர் Redmi 5, 6 Redmi 6 பழைய Mm. ஃபோன். ஸோ அந்த ஃபோன்ல Mm. என்னோட ட்ரைபாட் கிடையாது. வீட்ல ஃபேன் இருக்கும். அது என்னோட வீடு. அது இருக்கு Mm. சென்ட்ரல் ப்ராவின்ஸ். ஸோ வீட்ல பழைய ஃபேன்ல துணி ஒண்ண கட்டி, அந்த துணிய தொங்க விட்டு, அந்த துணியில ஃபோன சொருவிட்டு, அதுல ரெக்கார்ட் பண்ண வீடியோ அது. அண்ட் Oh. அடிஷனலா இந்த வீடியோ பண்ண அன்னைக்கு தமிழ் வீடியோ நான் சும்மா ஃப்ளூவென்ட்டா பேசிருவேன். இந்த வீடியோ பண்ண அன்னைக்கு ஒரு பேப்பர் ஒன்ல நான் என்ன பேசணுன்றத எழுதி, அந்த துணியோட இப்படி ஒட்டி ஃபோனுக்கு மேல இப்படி இருக்கு. ஸோ நான் லிட்டரலா அத பார்த்து தான் பேசிட்டு இருந்தேன். அப்படி ஒரு Mm. பாயிண்ட். அதாவது எனக்கு அத பண்ணணும்னு ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு கோல் இருந்துச்சு. ஸோ அத ரிமெம்பர் பண்ற நேரம் எவ்ரிடே அதுல இம்ப்ரூவ்மெண்ட்டா நீங்க பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அந்த என்ன சொல்றது? ரிமெம்பர் வாட் யூ ஹேவ் சப்போஸ் டு டூ.
அண்ட் வாட் யூ ஹேவ் வாண்ட் டு அச்சீவ் இன் யோர் லைஃப். ம். இப்போ உங்களுக்கு மணி மேக் பண்றது தான் மேஜரான விஷயம்னா அதை பண்ணுங்க. பட் எனக்கு அது எவ்ரி மண்டே எனக்கு மைண்டுக்கு ரிமைண்ட் ஆகும் என்னோட ஆடியன்ஸ் தான். ஸோ என் ம். ஆடியன்ஸ்க்கு நான் சரியா கண்டென்ட்ஸ் கொண்டு போறேனா, நான் என் கம்யூனிட்டியை வெல் எஜுகேட்டடா வச்சிருக்கேனா, அண்ட் நான் ஏதாச்சும் வேல்யூ ப்ரொவைட் பண்றேனா, அவ்வளவுதான். ஏன்னா ம். நான் வளர்ந்த கம்யூனிட்டி, நான் வளர்ந்த நேரம் எனக்கு வந்து ரொம்ப ஐ வாஸ் சோ ஹெல்ப்லெஸ் இந்த விஷயங்கள்ல. அண்ட் ஐ வாஸ் சோ புல்லிட் ஆல்சோ. லுக் இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீச், அந்த பார்க்கறதுலே நமக்கு ரொம்ப சாட்டரா இருக்கும். என்னடா இவன்லாம் என்ன பண்ண போறான் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் நமக்கு இருக்கும். அந்த ம். ஒரு ஸ்ட்ரகிள என்னோட கம்யூனிட்டி ஃபேஸ் பண்றது ஓகே. ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணணும். ஆனா அத சால்விங் பாயிண்ட்டா நான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு பெருந்தன்மை எனக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். லிட்டரலா என்னோட வீடியோஸ் எல்லாமே அதுக்காக மட்டும் தான். ஓகே. தேர் இஸ் யூ நோ ரைட்? YouTubeல ம். நீங்க கன்டென்ட் மேக் பண்றீங்க. அவ்ளோ உங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஃப்ரம் YouTube டூ லிவ் ஜஸ்ட் ஒன்லி வித் தி YouTube இன்கம். அதுக்கு நீங்க வந்து மில்லியன் ஹிட் பண்ண மதன் கௌரியா தான் இருக்கணும். நம்ம அந்த அளவு கிடையாது. பட் இப்ப ஆர் கரண்ட்டா விஜய் நம்ம வந்து சேதுபதி. எக்ஸாக்ட்லி விஜய் சித்து விளாக்ஸ் அப்படியா தான் இருக்கணும். நம்ம ஒரு கார்ப்பரேட்டா இருக்கணும். அப்படி இல்லாம ம். அதான் இப்ப வந்து நான் வந்து போயிட்டு இருக்க ட்ராக்கே அதுதான். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்பீக்கிங் இங்கிலீஷும். ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு இங்கிலீஷ் எதுக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு இடத்துல சரியா கம்யூனிகேட் பண்ணணுன்றதுக்காக. ம். ஒரு 5 நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு 6வது நாள் விடுறீங்க அப்படின்னா, ரிமைண்ட் இட். இதுக்கு உங்களால யார்கிட்டயும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஓகே. அத நீங்க ரிமைண்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா திரும்ப நீங்க விட மாட்டீங்க. ஓகே. இல்ல ம். நான் கம்யூனிகேட் பண்ணணும். நான் பேசணும். பண்ணி தான் ஆகணும். அந்த 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 கோல் செட்ட வச்சுக்கோங்க. அண்ட் ஐ ஹேவ் அ திங். லெட் மீ ஷோ யூ. ஓகே. யா. ஸோ இது வந்து என்னோட ரிமைண்டர் மாரி. இது வந்து என்னோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ்க்கு நான் வச்சிருக்க ரிமைண்டர். ஓகே. ஓகே. பெர்ஃபெக்ட். திஸ். ஸோ இது வந்து நான் வந்து ஆ நான் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேங்கிறத எப்பயுமே ரிமைண்ட் பண்ணுவேன். ஸோ இதில நான் ம். சிம்பிளா சொல்லணும்னா, நான் என்ன மாரி ஒரு லைஃப் வாழணும், அதுக்கு நான் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சும்மா ஆ வீக்லி நான் என்னத்த ரிமைண்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ம். டெய்லி நான் என்னத்த ஃபாலோ பண்ணணும். இது வந்து ரொம்ப ஃபார்மல் கிடையாது. பட் இட்ஸ் எ ரிமைண்டர். என்னைக்காச்சும் இஃப் ஐ ஃபீல் சோ டவுன் அண்ட் ம். ஐ ஜஸ்ட் கெட் இட் அண்ட் லுக் அட் இட். அதர்வைஸ் நான் அத பார்க்க மாட்டேன். எவ்ரிடே அத பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அதான் ரியாலிட்டி. பட் என்னைக்காச்சும் ரொம்ப டவுனா இருக்குன்னா, அத எடுத்து பார்ப்பேன். பிளஸ் ரொம்ப டவுனா இருக்குன்னா, என்னோட பழைய வீடியோஸ் போய் பார்ப்பேன். அது ம். எனக்கு பயங்கரமா பூஸ்ட் பண்ணும். என்னோட பழைய வீடியோஸ் நான் அதனால தான் எந்த வீடியோஸுமே ஆர்கைவ் பண்ணல. இட்ஸ் சோ பப்ளிக். என்னோட தமிழ் வீடியோஸ், இங்கிலீஷ் வீடியோஸ் எவ்ரிதிங் இஸ் பப்ளிக். என்னோட ரொம்ப பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் சோ பேசிக். அண்ட் அந்த வீடியோஸ்ல மூமெண்ட்ஸ் எனக்கு ஞாபகம் வரும். சும்மா ஒரு ம். எக்ஸாம்பிள் சொல்றேன். இட்ஸ் அ சர்க்கிள் ரீசென்ட்லி ஹேப்பன்ட். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். பில் கேட்ஸ பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். என்னோட பழைய வீடியோ ஒன்று இருக்கும். அந்த வீடியோ பண்ற நேரம் நான் ரூம்ல தனியா வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்னோட அப்பா வந்து வெளில இருந்து கேட்டாரு, "இந்த வீடியோ பண்றதால அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? சும்மா அவன் உட்காந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கான். இது ம். பிரயோசனமே இல்ல." அப்ப அவரு ம். நக்கல் ஜோக்கா அடிச்சாரு. பட் எனக்கும் அதுக்கு என்ன சொல்றது? ஏதோ ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு அந்த விஷயத்துல. அண்ட் ம். அப்படியே ஸ்விட்ச் பண்ணா திஸ் இயர். YouTubeல ம். இருந்து மானிட்டைசேஷன் ஒண்ணு ஆயிருச்சுன்னு லெட்டர் வந்துச்சு. லக்கிலி நான் என்னோட ஹோம் அட்ரஸ் தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த லெட்டர் வந்து எங்க அப்பாட்ட தான் போணுச்சு. ஓ! அப்பா அந்த லெட்டர எடுத்துட்டு என்ன விட ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. எனக்கு அதுல பெருசா அவ்வளவா ஹேப்பினஸ் ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ஓகே. அது தெரிஞ்ச விஷயம். நார்மல். பட் ம். அது வந்து எங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ ம். அதான் அந்த சர்க்கிள் அந்த 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 டர்ன் ஓவர் சர்க்கிள் இருக்குல்ல, அதுதான் என்ன சொல்றது? உங்கள மோட்டிவேட் பண்ணும். இப்ப இப்ப அந்த இந்த மாரி எனக்கு இது வந்து இப்ப இருக்கிற சக்சஸ். இப்ப பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து இருக்காது. ஸோ அப்ப பிகினரா வந்து நீங்க கிடைக்கிற அந்த சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ செலிப்ரேட் பண்ணணும். அந்த 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோனே நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டேன் சேனல்ல. ஸ்டில் ஐ ரிமெம்பர். அண்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணேன். அண்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது பண்ணேன். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா அது எனக்கு எனக்கு அது சின்னதா நான் நினைக்கல. ஏன்னா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் 500 பேர் நம்மள பார்க்குறாங்க. அப்புறம் 1000 பேர். அப்புறம் 2000 இப்போ லைக் 30,000 பீப்பிள். இட்ஸ் லைக் ஓகே. அடுத்து இன்னுமே நான் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு. ஏன்னா எதுவுமே சின்னதில்ல. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு பண்ற விஷயம். நான் செலிப்ரேட் பண்றது விட்டு வேற யாரும் பண்ண போறா? கிடையாதுல்ல. ஸோ நான் அதுல பிலீவ் பண்றேன். சேம் லைக் தட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. நீங்க வந்து இப்போ நேத்த விட இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டெப் முன்னுக்கு பேசியிருக்கீங்கன்னா, ரெக்கார்ட் யுவர் செல்ஃப் எவ்ரி டே. வாய்ஸ் ரெக்கார்ட்னாலும் பரவால்ல. ஓகே. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் நல்லா இருக்கே! பரவாயில்லையே! நல்லா இருக்கே! நம்ம ஏதோ இம்ப்ரூவ் ஆகுறோமே! அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு நீங்க பேசணும். அதாவது உங்க கூட நீங்க பேசணும். அவ்வளதான்.
வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி ஒன், ஜஸ்ட் ஸ்பீக் வித் யர் செல்ஃப். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். எஸ். நான் ஒன்று பண்ணணும்னு நினைச்சோனாலே பண்ணிடுவோம். பட் நமக்கு இது வேணும்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். வேணும்னு தெரியுது. அப்போ வேணும்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா கிடைக்க போகுது. ஸோ நம்ம ப்ளேம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை. நம்ம என்கிட்ட அது இல்லை, ஃபோன் இல்லை, மைக் இல்லை, நல்ல கேமரா இல்லை, இங்கிலீஷ் எக்ஸாக்ட்லி. பேசுறது. மதன் கௌரி சேனல் போனி இப்ப நான் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. மதன் கௌரி சேனல் போனீங்கன்னா அவர் ஸ்டார்ட் பண்றப்ப அவர் வச்சிருந்த மைக்கும் அவரோட ஃபோனையும் பாத்தீங்கன்னாலே அங்க ஆன்சர் இஸ் தேர், ரைட்? எஸ். அடுத்து வேற என்ன தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாமே அப்படிதான். யூடியூபர்ஸ் நான் எக்ஸாம்பிளா சொல்றேன், தே ஆர் பீங் பப்ளிக் டு த ஃபேஸ். அப்படி இல்லாம இப்போ இன்னும் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இப்போ பிஸ்னஸ் மேன்ஸ் இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் மேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இப்போ அமேசானோட ஃபவுண்டர், ஐ ஃபர்காட் த நேம். அவங்க வந்து அமேசான் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் ஒரு சின்ன ரூமில் ஒரு சின்ன இடத்துல ரொம்ப அதை பார்த்தாலே என்னடா இது கம்பெனியான இவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது தான் மைண்டுக்கே வரும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இப்போ எங்கே இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நிறைய இருக்கு, ரொம்ப இருக்கு. அண்ட் அது பப்ளிக்காகவே இருக்கு, எல்லாருக்குமே அக்சசிபிளாக இருக்கு. அந்த சும்மா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் நடக்குதே தவிர நம்ம அது சீரியஸாக எடுத்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமாக இருக்கு. யூடியூப்ல எவ்வளோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க ஒரு கிரியேட்டருக்கே ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கு இப்பெல்லாம். ஐ மீன் அவர் எங்க ஸ்டார்ட் பண்ணாரு, அவர் எங்க இருந்து வந்திருக்காரு, எவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காரு, இப்போ எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப நம்மலாம் என்னடா இன்னும் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நமக்கு எவ்வளோ ஓட இருக்குதுன்றது அதை பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த கம்ப்ளைனர்ஸ் யார் அப்படின்னா சோம்பேறிகள். அவங்களுக்கு வந்து அவங்க அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அவங்க பின்னுக்கு போகவே இல்லை. நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். அண்ட் என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஐ கான்ட் ஃபர்கெட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் 10 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் 10 சப்ஸ்கிரைபராக இருந்தேன். நான் அது என்றைக்குமே மறக்க மாட்டேன் லைஃப்பில். ஏன்னா அப்போ நான் அவனுக்கு எதுவும் கிஃப்ட் பண்ண போகிறதும் கிடையாது, அவனுக்கு எதுவுமே கிடையாது. பட் நான் இருந்த லுக் அண்ட் ஆல்சோ எதையுமே மைண்ட் பண்ணாமல் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணான். ஸோ குட் பீப்புள் ஆர் தேர். ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு லைஃப்பில் அதை வந்து அந்த சொல்கிறது சும்மா அந்த சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகி நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சும்மா டிமோட்டிவேட்டடாக இருந்து பிரயோசனம் இல்லை. அண்ட் மோட்டிவேஷன் பார்த்தும் பிரயோசனம் இல்லை. ஜஸ்ட் டு கெட் ஆன் யுவர் திங்ஸ் அண்ட் கீப் கோயிங் வித் யுவர் திங்ஸ், அவ்வளோதான். அதுதான் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். அண்ட் அதே மாதிரி பெர்ஃபெக்ட்னிசம், அந்த பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் பண்ணுவேன்ட்டும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. எல்லாமே இருந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இருக்கிறத வச்சு நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சினாலே அந்த போகிறப்போ எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வி கேன் யூஸ் தட். ஸோ யூஆர் டூயிங் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ். அண்டு ஸோ உங்களுக்குன்னு பார்த்தா இப்போ பிக்கெஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் எதை பார்க்குறீங்க? இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், யூடியூப் இப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோ கண்டென்ட் பார்க்கணுன்ட்டு வாட்ச் லேட்டரில் போட்டு வச்சு வீக் டேஸில் பார்க்க ஆரம்பிப்பேன். அந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே ரெக்கமெண்டேஷன் வர ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் பண்ணிடுவேன். அப்படியே ஒரு 1 hour முடிஞ்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இதான் நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக பார்க்குறேன். உங்களுக்கு அந்த மாதிரி இது டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு? டிஸ்ட்ராக்ஷன் வந்து இப்படிதான். இப்போ நான் இப்படிதான் என்னோட கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக டிஸ்ட்ராக்ஷன் சொல்லணும்னா மேபி அவ்வளோவா எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் சொல்ல முடியல. ஏன்னா நான் கொஞ்சம் ஏர்லியாக வந்து சோஷியல் மீடியாஸ் நிறைய கன்சியூம் பண்ணிட்டு இருந்தேன். அதை நான் ஸ்டாப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு போய் மட்டும் தான் என்னோட ப்ரௌசிங்லாம் பார்ப்பேன். இந்த மெயின் அக்கௌண்ட்ல இருந்து பார்க்க மாட்டேன். ஸோ இதை ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சேன். ஒன்ஸ் ஐ டிட் தட், நான் ஸ்க்ரோலிங் பண்ணுறது நிப்பாட்டினேன். ஏன்னா எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம்னு படித்து நான் ஸ்க்ரோலிங்கை நிப்பாட்டினேன். அண்ட் எப்போல்லாம் எனக்கு ஸ்க்ரோல் பண்ணணும்னு தோணுதோ நான் ஒரு டைமர் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ டைமர் ஆன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுவேன். ஸோ அப்போ பார்த்துட்டு அப்படியே அது டைமர் முடிஞ்சிடும். அண்ட் யூடியூப்னு வந்துட்டா நான் யூடியூப்பில் வந்து இப்போ கொஞ்சம் முழுக்க கூட ஒரு பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் ஸோ இன்சைட்ஃபுல். நான் என்றைக்குமே சும்மா தேவையில்லாத வீடியோஸ் பார்க்க மாட்டேன். ப்ளஸ் ஈவன் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த என்ன சொல்கிறது மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கிற என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் பார்ப்பேன். சந்தானம் ஜோக்ஸ், வடிவேல் ஜோக்ஸ், ஐ எம் பீயிங் ப்ராக்டிக்கல். ஸோ அதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்னு எனக்கு இப்போ தோணலை. மேபி லேட்டர் ஆன் அது வந்து டிஸ்ட்ராக்ஷன்னு நான் முடிவு எடுக்கலாம். இப்போ அதுகள் வந்து எனக்கு வந்து ஸ்டில் இட்ஸ் இன் என்டர்டைன்மெண்ட் லெவல். ஸோ அதை டெய்லி பார்க்க போகிறது கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, நான் கன்சியூம் பண்ணுற என்ன சொல்கிறது ரேட்டை பொறுத்து இருக்குது. ஸோ நான் அதுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்குறேன்,
எந்த அளவுக்கு நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேன்றத பொறுத்து இருக்கு. ஸோ ஃபார் த மொமெண்ட் ஐ அம் கிவிங் லைக் அ ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் டைம் டு ஸ்பெண்ட் ஆன் தீஸ் திங்ஸ். அண்ட் எனிவேஸ் ஒர்க்ஸ், கமிட்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு வர நேரம் என்ன சொல்றது, ரொம்ப என்னால அதுக்கு இன்வால்வ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இன்வால்வ் பண்ண முடியும். ஸோ ஐ அம் கோயிங் வித் த ஃப்ளோ. அந்த டிஸ்ட்ராக்ஷன்னு நான் ஏதாச்சும் ஃபீல் ஆனுச்சுன்னா, அத நான் இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணிருவேன். ஃபார் த மொமெண்ட் அப்படி ரியலைஸ் ஆகல. அந்த என்டர்டெயின்மென்ட் திங் இஸ் தேர் அண்ட் நான் என்னோட பண்ற ஒர்க்ஸ்க்கெல்லாம் நான் அக்கார்டிங் டு மை ஸ்கெட்யூல் நான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். யா. Do you read books, brother? யா, ஐ ரெட் புக்ஸ் பட் ஃபார் த மொமெண்ட் டைம் இல்ல. Mm. Okay, what is your favorite books? அலி அப்தால்ஸ் ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப பிடிச்ச Mm. புக். அண்ட் Mm, mm. அதுக்கப்புறம் Okay. பாரதியார் கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். Mm. அண்ட் ஆல்சோ Mm. வேற 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 இது ரெண்டு தான் என்னோட மேஜர் ஃபேவரட் புக்ஸ். இது இல்லாம ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டோரி. ஸோ அதை நான் ரொம்ப விரும்பி Okay. வாசிக்கிறது. Mm. ஸோ திஸ் ஒன். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் லைஃப் ஸ்டோரி. இதுகள் தான் என்னோட ஃபேவரட். இந்த மூணு என்னோட ஃபேவரட். ஓகே, நீங்க சொன்னீங்களா பிரதர் பாட்காஸ்ட் அதிகமா கேட்பேன்ட்டு. ஸோ கேன் யூ சஜெஸ்ட் சம்? நீங்க என்ன ஓகே, பாட்காஸ்ட் தமிழ்ல சேனல் வந்து பாப்பீங்க? சுதர்ஷன் கணபதியிட நான் கேட்பேன், ரொம்ப பிடிக்கும். அண்ட் ராகுல் எம்ட எஸ். ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவங்க ரெண்டு ஓகே. பேரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இல்லாமல் அந்த எஃப்ஆர்ஆ எக்ஸ்ப்ளோ வித் எஃப்ஆர்ஆன்னு ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அது நான் ரொம்ப பார்க்க மாட்டேன். ஸ்டோரி. ஏதாச்சும் இவென்ச்சுவலி ஏதாச்சும் ஒன்று பார்ப்பேன். அண்ட் இது இல்லாமல் ம். ஃப்ரை ஸ்வீட் பொட்டேட்டோ என்டர்டைன்மெண்ட் வந்துட்டா நான் அவங்களோட சேனல் பார்ப்பேன். அதாவது என்டர்டைன்மெண்ட் மீன்ஸ் அவங்க நிறைய ஃபவுண்டர்ஸோட பேசுவாங்க. ஸோ எனக்கு அவங்களோட கண்டென்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து தமிழில். இங்கிலீஷில் அப்படின்னு வந்துட்டா நம்பர் ஒன் அகெயின் ராகுல் ஹெம். ஸோ அவரோட இங்கிலீஷ் கண்டென்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், விச் இஸ் ஸோ குட். ஐ ரெக்கமெண்ட் எனி, ஐ மீன் அவரோட ஜேர்னியில் இருந்தவங்களுக்கு தெரியும் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் கண்டென்ட் கிரியேட்டர் டு பிஸ்னஸ் மேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ மீன் நாட் பிஸ்னஸ் மேன், ஆண்டர்பிரனர். ஸோ அது அது ரொம்ப நல்லா இருக்கும் அவரோட ஜேர்னி. ப்ளஸ் அவுட் ஆஃப் த தமிழ்நாடு. ஓகே, நீங்க சொன்ன பாட்காஸ்ட்ல நானுமே லிசன் பண்ணுவேன், தமிழ்ல ஓகே. சொன்னதெல்லாம். யா யா, ம். எனிதிங் ஆல்சோ நீ ஐ ஃபீல் இன்சைட்ஃபுல் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். எஸ். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா நான் வருண் மாயா, அந்த ஃபினான்ஸ் வித் சரண், ம். நான் திங்க் இங்கிலீஷ்ல ஸ்கூல், பார்க்குறது நான் சொன்ன மாதிரி அலி அப்தால்ஸ் தான். ஸோ அதை தவிர்த்து வேற அலி இங்கிலீஷ் அப்தால். நான் பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த ஓகே ரொம்ப ஓகே. அந்த ஓவர் எக்ஸாஜுரேட் பண்ணி பேசுறவங்கள அவ்வளோவா பிடிக்காது. அப்படின்னா அந்த புக்ஸ்க்காக நான் வீடியோ பார்க்க மாட்டேன். மோஸ்ட்லி வீடியோ கண்டென்ட்காக தான் பார்ப்பேன். ம், அதனால தான் எனக்கு இந்த சுதர்ஷன் கணபதி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஹீ வாஸ் இன்டு ம். த பாயிண்ட். எது பேசினாலும் சும்மா அந்த என்ன சொல்றது, ரொம்ப அலட்டிட்டு இருக்காம டக்குன்னு அவர் விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ராகுல் அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 4 நிமிஷம் தான் 5 இருக்கும். நிமிஷம் 4 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 5 பெர்ஃபெக்ட், ஸோ பெர்ஃபெக்ட். ம். ஸோ அது. அண்ட் ராகுல் எம், he was also on to the point. And when he was building his community, creator community and all, அவரோட வீடியோஸ் இந்த எவ்ரிடே how he is choosing name and stuff, அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் டூயிங் லைவ் ஸ்ட்ரீம் வித் ஹிம் லாஸ்ட் இயர். நான் அவரோட ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணேன். ஸோ ஹி வாஸ் ஸ்பீக்கிங் வித் மீ அண்ட் ஆன்சரிங் த கொஷின். ஸோ அந்த மாதிரி டைமில் லைக் the way he handles everything, it's good. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த எஃப்ஆரோட கண்டென்ட்ஸ் நிறைய விஷயம் எனக்கு செட் ஆகாது. பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் எக்ஸாஜுரேட்டட் ஸ்டோரிஸ், ஐ பிலீவ் இன் ரியல் ஸ்டோரிஸ். ஸோ அந்த எனக்கு ரொம்ப அந்த சொல்றது, அந்த கதையை ரொம்ப வர்ணயப்படுத்தி சொல்றதை விட டக்குன்னு சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் சில கண்டென்ட்ஸ் பார்ப்பேன். ஏன்னா எக்ஸ்ப்ளோ வித் எஃப்ஆரோட நிறைய அந்த சூசிங் பாயிண்ட் நல்லா இருக்கும். அந்த வித்தியாசமான யூனிக் பர்சனாலிட்டிஸை இன்ட்ரடியூஸ் பண்றது இட்ஸ் ஸோ குட். ப்ளஸ் ஃப்ரைஸ் வித் பொட்டேட்டோ, ஐ லைக் ஹர் கண்டென்ட்ஸ் பிகாஸ் அவங்களோட பிஸ்னஸ் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ மீன் மோர் தேன் த என்டர்டைன்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க வைக்கிற கொஷின்ஸ் வந்து லைக் அந்த சுருன்னு ஏறுற மாதிரி கொஷின்ஸாக இருக்கும். ஐ மீன் நமக்கே அந்த இடத்துல இருந்து ஒரு நம்மளோட ரெப்ரசன்டராக இருக்க மாதிரி இருக்கும். இட்ஸ் குட் டு ஹியர். அண்ட் அலி அப்தால், why he is, because the whatever he is speaking in online, he do a lot of research. Plus since he is a doctor,
the way he speaks and the psychologically something is like so useful. அவரோட வீடியோஸ் எது பார்த்தாலுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஐ மீன் ஒரு புக் Right? ரிவ்யூவாக இருந்தாலும் சரி. இது அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். த புக் ஷோ பை ஆனந்தி. இட்ஸ் ஐ லைக் இட். ஆ. ஐ லைக் அ லாட் பிகாஸ் அவங்க ஒவ்வொரு புக்ஸையும் வாசிச்சுட்டு அதுக்கு ரிவ்யூ கொடுப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு. ஐ லைக் இட். ஸோ இதுகள் தான் என்னோட ஓகே. கேலரி ஆஃப் சேனல்ஸ். But Ali Abdal, what I Sorry, feel sorry, is, sorry. nowadays One he man is I forgot. covered everything. One man I forgot. Harish Udaykumar from Blueland. He's from Bangalore. Actually, he's from Goa Beach, Goa. So, ஒரு 4 years back, நான் வேணா அந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஷேர் இட். 4 years back, I watched his videos and I never know that he's a Sri Lankan. But he was his origin is Sri Lanka, but 5 years old அவர் அங்கே போயிட்டாரு. And I was watching his TED talk. And that's the point I got inspired a lot. அவர் யூனிவர்சிட்டியிலேருந்து இப்படி ஒரு ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணார், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணார். இந்த விஷயம்லாம் அப்படியே 4 வருஷம் ஸ்வெப் பண்ணால் லாஸ்ட் வீடியோ, அந்த இங்கிலீஷ் வீடியோ வந்து he and his family watching my video in his home in the TV and he sent me a video of that. அண்ட் லாஸ்ட் இயர் அவர் ஸ்ரீலங்கா வந்தப்பவே என்னை மீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் எனக்கு. யூனோ அவர் ஃபேமிலியும் சூப்பர், ப்ளஸ் ஹீ இஸ் ஸோ சூப்பர். எனக்கு ஸ்டில் அவரை ஃப்ரெண்டுன்னு என்னால் சொல்ல முடியாது. இஸ் அ இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் ஹிம். நான் அந்த சேனலை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா he is also another creator who never exaggerate everything. என்னோட கண்டென்ட்க்கு வந்து நான் எக்ஸாஜரேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு. ஏன்னா என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க வெரி வெரி பிகினர்ஸ். ஸோ அதனால தான் நான் அந்த என்ன சொல்கிறது, எதை சொன்னாலும் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி வித் மை ஸ்டோரி நான் சொல்கிறது. பட் என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டிக்கு த பாயிண்ட் ஐ மீன் ஐ நெவர் கோ ஃபார் கண்டென்ட்ஸ் லைக் தட். ஐ கோ ஃபார் கண்டென்ட்ஸ் லைக் வாட் ஐ சேயிங் நவ். இந்த ஹரிஷ் உதயகுமார கண்டென்ட்லாம் ஸோ ரொம்ப ரா ஃபுட்டேஜஸாக இருக்கும். ஹவ் இஸ் பில்டிங் இஸ் கம்பெனி அண்ட் அவரோட கம்பெனி எம்ப்ளாயிஸோட எப்படி அவர் பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ ஒரு ப்ராடக்டை எடுத்தால் எப்படி ஒரு ப்ராப்ளமை பார்க்குறாரு அண்ட் எப்படி சால்வ் பண்ணுறாரு. அண்ட் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஹீ டேக்கிங் அண்ட் ஹவ் இஸ் ரேஸ் த ஃபண்ட். கிட்டத்தட்ட I think $10 million or $1 million. I don't know. He raised for his company, and now he shuttered down Blueland just because he thought it can't be scaled up. அவர் டிசைட் பண்ணி அவர் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர் 70% ஆஃப் ஃபண்டை வந்து அவர் ரிஃபண்ட் பண்ணார். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் லைக் கிரேசி திங்ஸ் ரைட். நம்ம கூட இருக்க ஒரு ஒரு என்வாயன்மெண்ட்டில் இப்படி நடக்குது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது ரொம்ப ராவாக இருக்கும் அந்த கண்டென்ட்ஸ். அண்ட் நவ் ஹீ இஸ் இன் டு சம்திங் லைக் not into building companies, he is into building solutions. சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ், ஜிமேத் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு கொஷின்ஸ் பேப்பர் கொடுக்குற மாதிரி. அண்ட் ஆல்சோ இன்டர்ன்ஷிப்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அண்ட் ரீசெண்டாக இன்னொரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சம்திங் லைக் திஸ். ஸோ தீஸ் ஆர் வெரி ரா அண்ட் யூஸ்ஃபுல். Okay. And I saw your old videos. You are collaborated with someone. யா. So how you approach them? ஃபஸ்ட்டு என்னோட வீடியோ நான் கொலபரேட் பண்ணது, நான் ஜஸ்ட்டு லிங்க்டின்ல என்னோட கம்யூனிட்டியில் ஒரு அப்போ எனக்கு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருந்துச்சு, அதனால தான் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் கம்யூனிகேட் பண்ணேன். ஸோ தே ஆர் ஓகே டு டூ அ வீடியோ அண்ட் தென் வி டிட் தி பாட்காஸ்ட். அவ்வளோதான், நத்திங் மச். லிங்க்டின் இஸ் த பிளாட்ஃபார்ம். ஸோ நான் பப்ளிக்காக அனௌன்ஸ்மெண்ட் போட்டேன். ஸோ அதுக்கு இன்கொயரிஸ் வந்துச்சு அண்ட் அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து நான் பாட்காஸ்ட் பண்ணேன். டெஃபினட்டாக நான் ஹரிஷ் உதயகுமாரோட ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவேன். அது வந்து என்னோட ஒரு ட்ரீம். பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த மூமெண்ட் ஒன்ஸ் ஹி கெட் ஃப்ரீ. ப்ராப்ளி ஐ வில் விசிட் இந்தியா அண்ட் டூ ஆன்-சைட் பாட்காஸ்ட். I'll give a try. If not, I'll do it online because he will be one of the best person to speak in a podcast. ஏன்னா ரொம்ப ரா ஃபுட்டேஜாக இருக்கும். அந்த நத்திங் டு அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. Okay, how do you manage your times? Because you have your full-time job Yeah. and also YouTube. ஸோ டைம் வந்து இப்படி தான். டைம் இஸ் ஆல் அபவுட் ஹவு மை மைண்ட் ஃபீல்ஸ். டயர்டாக இருக்கிற டைமில் தூங்கிடணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைமில் ஒர்க் பண்ணணும். இவ்வளோதான் பேசிக்கான விஷயம். ஸோ டயர்டாக இருக்கிற டைமில் நாம் டயர்ட்னு சொல்லி ஃபோனை கன்சியூம் பண்ணோன்னா ஃப்ரெஷ் ஆக மாட்டோம். ஸோ ஒர்க் பண்ண முடியாது. ஸோ டயர்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருதுன்னா தூங்கிடணும்.
If I get so பட் tired on the working day, I go to sleep early. That's it. In the morning, I wake up early and again I start working. இதுதான் என்னோட விஷயம். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் இப்போ சில நாள் வரும் உங்களுக்கு கூட தூக்கம் தேவைப்படாது. ஸோ அந்த நேரத்தில் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு அடுத்த நாள் அந்த ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இப்படி கொஞ்சம் இந்த டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு பேசிக்காக சொல்லணும்னா என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே நோஷனில் நான் ட்ராக் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணுறேன்றது நோஷனில் நான் ட்ராக் பண்ணுவேன். And in the Notion, I connected it with Notion calendar. So that's the calendar I'm using. So நான் என்னென்ன டாஸ்க் பண்ணுறேனோ அது வந்து கேலண்டரில் பிளாக் ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். தட்ஸ் த வே ஐ மேனேஜ் மை டைம். யா ஓகே ஓகே தென் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து யாராச்சும் ஸ்டார்ட் பண்றாங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னா ஃப்ரம் ஜீரோ, ஸோ வாட் வுட் பி யுவர் டிப்ஸ் ஃபார் தெம்? Don't quit for any reason. Keep ஓகே. speaking and don't worry about the grammar or anything. It's all about speaking. And இப்போ நீங்க பேசுற நேரம் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குது அப்படின்னா திங்க் இட் ஆஸ் அ ஒர்க் அவுட். 6 மாசம் ஒர்க் அவுட் பண்ணாதான் 6வது மாசம் உங்களுக்கு 6 பேக்ஸ். சேம் லைக் தட் ஹியர். 6 மாசம் உங்களுக்கு அடி விழுந்தாதான் அடுத்தாவது 6வது மாசம் கடைசியில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு பேடாக பேசி தான் ஆகணும் டு கெட் டு அ குட் லெவல். எவ்ரி ஒன் இஸ் லைக் தட். அதுக்கு நான் என்னோட வீடியோவும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், என்னோட வீடியோலேயே உங்களுக்கு விளங்கியிருக்கும். இட்ஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜேர்னியும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. அண்ட் ஜேர்னியில் எவ்ரி மூமெண்ட் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, if you see a small change in yourself, celebrate it a lot because that's the only motivation for yourself. I know that. So அதர் பண்ணுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பி ஃப்ரீ ஆன் திங்ஸ். இங்கிலீஷுங்கிறது ரொம்ப அந்த டஃப்பு, அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற விஷயம் இல்லை. சும்மா உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப சீரியஸாக எடுக்காமல் சிம்பிளாக பேச ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோவாக வந்துடும். ஓகே, ஐ திங்க் இந்த டிப்ஸ்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் பிரதர், நீங்கள் சொன்னீங்க இது கவிதையெல்லாம் எழுதுவீங்கன்னு. ஆமாம், நானுமே அப்பப்போ லிரிக்ஸ்லாம் எழுதுவேன், தமிழ் சாங்ஸ் மாதிரி. பர்ஃபெக்ட். தட்ஸ் ஸோ கிரேட். உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் எழுதுனதெல்லாம். ஷூர் கண்டிப்பாக. அண்ட் நான் என்னோட எஃபியில் மோஸ்ட்லி என்னோட கவிதைகள் எழுதினா நான் ஷேர் பண்ணுவேன். ரீசெண்டாக எதுவும் எழுதலை, பட் நான் முந்தைய எழுதின கவிதைகள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ஒரு கிரேட் 8 படிக்கிறப்ப ஆல் ஐலண்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கேன். ஸோ இன் கவிதைகள் அடுத்து அதெல்லாம் ரொம்ப அப்போ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் பெருசாக எக்ஸைட்டிங்காக இல்லை. கவிதைன்றது சும்மா ஒரு ஹாபியாக எழுதுகிற ஒரு விஷயம். அதுக்கு நம்ம ப்ரைஸு பிளேஸ்லாம் பார்க்குறது இல்லை. அண்ட் அது வந்து என்னோட அப்பானால தான். அப்பா வந்து ஒரு நல்ல கவிஞர். ஸோ அவர்னால எனக்கு அதில் ஒரு புஷ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் தென் என்னோட பாரதியார் கவிதைகள் புத்தகம். ஸோ அது நான் அடிக்கடி நான் ஸ்டில் என் கூட தான் நான் அந்த புத்தகத்தை வச்சுருக்கேன். ஸோ அது மோர் தேன் லைக் 8 years வித் மீ. ஸோ அந்த புத்தகம் நான் ரொம்ப ரெஃபர் பண்ணுற ஒரு புத்தகம். மோஸ்ட்லி நிறைய பேஜஸே எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது கொஞ்சம் பழக்கத்தில் இருக்க விஷயம். யா ஓகே பிரதர். ஓகே பிரதர், தேங்க்யூ. நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யா லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். ஸோ ஐ ஹோப் யா அண்ட் அவர் ஆடியன்ஸ் ஆல்சோ பெனிஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலியமா. சம்திங். And give me your social handles, brother, and I will post it in my description so people can reach out to you. ஷூர் கண்டிப்பாக. தசாந்தன் அப்படிங்கிற நேம் வந்து ஐ திங்க் இட்ஸ் only me. ஸோ ஈவன் இன் கூகுள் ஜஸ்ட் சர்ச் அண்ட் கெட் டு மை ப்ரொஃபைல். தட்ஸ் இட். நான் தரேன் லிங்க்ஸ் எல்லாமே தரேன். யூ கேன் add it to the description. ஓகே that's it, right? Yes. And ஃபைனலாக ஏதாச்சும் சொல்லலாம் பிரதர் நீங்கள். சொல்லணும்னா நத்திங் டு மச். எப்பயுமே பி கிரவுண்டட். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரிடே இஸ் அ நியூ டே டு லேர்ன் சம்திங். அண்ட் கான்ஃபிடென்ஸை விட்டுற வேணாம். அதாவது எல்லாம் தெரியுன்றது கான்ஃபிடென்ஸ் கிடையாது. என்னால் தெரிஞ்சுக்க முடியுன்றது தான் கான்ஃபிடென்ஸ்.
பேசிக்காக சொல்லணும்னா. எல்லாம் நினைக்கிறது எனக்கு எல்லாமே தெரிஞ்சால் தான் நான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன்னு. நோ நோ நோ, என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் கான்ஃபிடென்ட். அதாவது பேசிக்காக ஐ கேன் ட்ரை இட், ஐ கேன் டூ இட்ங்கிறது தான் கான்ஃபிடென்ட். ஐ நோ எவ்ரி திங்ன்றது ஹெட் வெயிட், இட்ஸ் நாட் கான்ஃபிடென்ஸ். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்காங்க. அண்ட் 100% நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் எனி சப்போர்ட். ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். பட் ட்ரஸ்ட் மீ, ஒரு பாயிண்ட் வரும், அந்த பாயிண்டில் தே வில் எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் யூ and you will be in a place where you can offer them what they are expecting also, and that's the point. You will see a huge change in yourself and உங்களுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகிற பாயிண்ட் அதுதான். ஸோ ஒர்க் டுவர்ட்ஸ் இட். அண்ட் எப்பயுமே லக்ஸரியாக ரிச்சாக அண்ட் ஆல்சோ சொல்கிறது மணி மைண்டடாகவே இருக்காமல் think about improving yourself and helping others whoever coming in the journey. ஏன்னா ஸ்டில் உங்கள் பின்னாடி ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. உங்களை மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு கம்யூனிட்டிக்கு நீங்கள் எந்த பாயிண்டில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத நினைங்க. தட்ஸ் வாட் ஐ பிலீவ், தட்ஸ் வாட் ஸ்டில் கீப்பிங் மீ ரன்னிங். ஸோ வித்தவுட் எனி டிகிரி ஆர் எனி குவாலிஃபிகேஷன்ஸ், என்னோட அந்த ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு வந்து இன்னுமே ஒரு ரூட் போட்டு என்னை ரன் பண்ண விடுது. ஸோ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஒர்க் அவுட் ஆகலாம். கிவ் அ ட்ரை. ஸோ தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ரஞ்சித் இன் த பாட்காஸ்ட். அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் டூயிங் அ பாட்காஸ்ட். ஸோ அதான் நான் ஓகே சொன்னேன். பட் ஆல்சோ என்னோட சப்ஸ்கிரைபரோட ஒரு பாட்காஸ்ட் செய்யுதுன்றது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னோட வீடியோ பார்த்துட்டு ஒருத்தரோட பாட்காஸ்ட் செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. See you. Welcome. Yeah, bye. Bye. Thank you.